என்னன்னு தெரியல. இப்போ இந்த இட்லி தட்டு இட்லி மேலே ஒரு ஆசை வந்துருச்சு இந்த விகாஸ் பையனுக்கு. நமக்கு ஹார்ட்ல ஏதாவது வலி வந்துருச்சுனாக்கா தயவு செஞ்சு சொல்லிருங்க எல்லாருக்கிட்டையுமே. தூக்குட கோசப்படுத்த ஆமா இதுமா இது அப்படி தட்டி போகிறது இப்போ இதுக்கு ரசத்துக்கு இந்த அப்படி அதில் 1 கிலோ வாங்கிக்கோ, நான் காசு தரேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் போடுங்க. ஏன்னா புளி வாங்க வேண்டியதில்லை, போதுங்க. 3 பிள்ளைங்களுக்கு இந்த 2 மரத்து புளியே போதும். என்ன பண்ணுதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். நல்லாவே சுண்டிருச்சிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு காலையில் என்ன எங்கள் விகாஸ் தம்பி பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். 10 மணி ஆச்சுங்க. இன்னும் எந்திரிச்சு வந்த பாட்டை காணோம். இன்னும் தலையோடு போத்தி படுத்துக்கிட்டே இருக்கிறான். நானும் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு தெரியல. இப்போ இந்த தட்டு இட்லி மேலே ஒரு ஆசை வந்துருச்சு இந்த விகாஸ் பையனுக்கு. தூங்கி எந்திரிச்சான். லேட்டாக தான் இன்றைக்கி எல்லாமே சண்டே இல்லைங்களா, அதனால் தட்டு இட்லியும் கறி குழம்பும் ரெடியாக இருக்குது. குளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. குளிச்சுட்டு வந்து சாப்பிடட்டும். இன்றைக்கி காலையிலேயே திலகா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு ஆண்டு விழா, அதனால் வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. சரி நானும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோங்க. நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டுக்கார் கண்ணில் அந்த ஒரு கொப்பரை கண்ணில் பட்டுருச்சுங்க. கொப்பரை அப்படின்னாக்கா மஞ்சள் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த டப்பா. அது வண்டியில் போக போக இப்போ கண்ணில் பார்த்துட்டாரு. போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்தார். வந்துட்டு யாரோ வாங்கியிருக்காங்க, அவங்க எங்கே வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வண்டி வளைச்சிக்கிட்டே வந்தாருங்க. வந்து அங்கே நிறுத்தி அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மறுபடியும் போனாங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்ணில் பார்த்துட்டா போதும், உடனே அவத்திகாலே நிறுத்தி அதை கேட்குறது தான் வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு. பூனாச்சி இந்த வெயிலுக்கு எங்கேயும் போகிறதில்ல, அசாத படுத்துக்குது பேசாமல். நல்ல நிழலுக்கு அது ஃபேன் போட்டுக்கிட்டு இந்த போர்ட்டிகோவில் உட்காந்துக்கிட்டோமா, அதான் இப்படியே சிவனேன்னு படுத்துக்குது பாவம். சினையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் எங்கேயும் போகிறதில்ல. கம்முன்னு இருக்கிற பூனையை இப்போ சினையாக இருக்கும், எங்கேயும் போகிறதுக்கு இல்லாத ஆக்கி விட்டாங்க. யாரோ எங்கேயோ போங்க, நான் இப்படியே படுத்துருக்குறேன் அப்படின்ட்டு படுத்துருக்கு. பூனாச்சி, ஆனால் பூனாச்சின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கும். பூனாச்சி, பூனாச்சி அசாத மட்டும் திரும்புது பாருங்களேன். பார்க்கவே பாவமாக இருக்குது. இங்கே படுத்துருக்கோம், அந்த மரத்துக்களில் படுத்துருக்கோம், இப்படியே எங்கே பார்த்தாலும் படுத்து இருக்கிறதே வேலையாக இருக்குது. ரொம்ப நேரம் தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் நல்லா தட்டு இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? சேலம். இப்போ போய் ஊர் சுற்றுறது கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஊர் இருக்குது சேலம், ஏற்காடு. இன்னைக்கு ஏற்காடு போகலாமா? டைம் இருந்தால் போயிட்டு வரலாம் தம்பி. இன்னைக்கு சேலம் எதுக்காக போறேனாக்கா, இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னன்னாக்கா, உடம்பு சரியில்லாமல் ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்திருக்கிற இவங்க சின்ன அத்தையே பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு குழந்தை பிறந்து வந்திருக்கிற எங்கள் தம்பி பேத்தியை போய் பார்க்கணும். குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆக போகுதுங்க, இன்னும் போய் பார்த்த பாடில்லை. அங்கே போய் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு வரணுன்ட்டு இருக்கோம். நான் இந்த ஆன்ஜியோ பண்ணது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, எப்பவுமே கொஞ்சம் நமக்கு ஹார்ட்ல ஏதாவது வலி வந்துருச்சுனாக்கா தயவு செஞ்சு சொல்லிருங்க எல்லாருக்கிட்டையுமே. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஷோல்டர்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி இப்படி கை ஷோல்டர் வலிக்குதுன்னு அப்படி நின்றுக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு வீட்டுக்கு பெரிய பொண்ணாக இருந்தேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஹார்ட் ப்ராப்ளத்தினால தான் அதெல்லாம் வருதுங்கிறதே தெரியாமல் போச்சு எனக்கெல்லாம்.
ஆனால் வந்து எங்கள் சித்திக்கு வந்து இவங்க அத்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வலிக்குதுன்னு சொல்லி சொன்னதுமே கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். அது வந்து சும்மா சின்ன சின்னதாக ஒரு 2 அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஆன்ஜியோ பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த அடப்பு இதாகிடுச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அதனால அதை நம்ம பயந்துக்கிட்டு ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம சொல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை நமக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நம்ம டாக்டர் காட்ட வேண்டியதில்லை. விக்ஸு போட்டு தடவலாம், மருந்து போட்டு தடவலாம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம தடவிக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. நெஞ்சு வலிக்குது, ஏதாவது சின்னதாக ஏதாவது நாமளா ஒன்று நினச்சிக்கோ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கோ. எதுவுமே நினைக்காம ஒரு சின்னதாக ஒன்று வலி வந்துட்டாலே உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. அதுதான் நமக்கு சேஃப் சைடு. எங்கள் அம்மா நைட்டு வலி வந்தப்பயே எங்கள் அம்மா சொல்லியிருந்தா எங்கள் அம்மாவை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்லவே இல்லை. மகன் தூங்கட்டும், விடிஞ்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா காலையில் தான் சொன்னாங்க. காலையில் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதனால் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் வலி வந்த உடனே அது என்ன டைமாக இருந்தாலும் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்துடலாம். நம்ம ஓகே வாங்க, முடிஞ்சா ஏற்காடு போயிட்டு வரலாம். வாங்க போலாம். இங்கே தூங்குறாரு இப்பயே. என்னடா ஏண்டா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு? கட்டுமான பணியை முன்னிட்டு எங்க கோபுரம் வந்து திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. தமிழ் அப்பப்ப எதை வரும்போது பேசிக்கணுங்க. பாத்தீங்களா, எல்லா சைடு இருக்கிற கோபுரத்தையும் திரை போட்டு மூடிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே வந்து யார் வீட்டுக்காவது போகிறதா இருந்தால் அந்த சீசன் டைமில் கிடைக்கிற பழங்களை வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத பறிச்சுட்டு போவோம் இல்லைங்களா. இந்த ட்ரிப்பு வந்து கோசாப்பழம் தானே இப்போ வந்துருச்சு. சீசன் இல்லைங்களா கோசாப்பழம். அது எங்கள் ஊரில் ரொம்ப சீசனாக இருக்கும் கோசாப்பழம். அதனால் போகிற போது கோசாப்பழம் எல்லார் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோம், அங்கே வந்து யாருமே இல்லை. அதனால் கோசாப்பழத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மாக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நேராக அமோகத்துக்கு போனோம். ஆனால் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டவுனுக்குள்ளே போகலான்ட்டு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சாப்பாடு வரத்துக்குள்ளே நானும் என் பையனால் உட்கார முடியல. எங்கள் 2 பேர்த்தினாலையும் ஸ்நாக்ஸ் கண்ணு 2 பேர்த்துக்கும் போணுச்சு. 2 பேரும் போய் எங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். எங்கள் வீட்டுக்காரா இங்கே உட்காந்துட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாரு. என்னமோ நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கு வேணுங்கிறத அள்ளி வச்சுக்கிட்டோம் நாங்கள். ஆமாம் இதுமா இது மினி ஜாமுன் இந்த மிக்சர் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சர். விகாஸ் தம்பிக்கு லஞ்சு வாங்கியிருக்கவே வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அப்போ தானே சாப்பிட்டு வந்தான். ஆனால் எங்கள் அப்பா தெரியாமல் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவனால் சாப்பிடவே முடியல. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து குல்கந்து பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு ட்ரிப் செய்யணுன்ட்டு இருக்கேன். நம்ம எப்போவும் செய்கிற பாயாசம் தாங்க. ஆனால் சேமியா போடாமல் ஜவ்வரிசி போட்டிருந்தாங்க. அது கூடவே வந்து குல்கந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து அங்கங்கே பன்னீர் ரோஸ் வந்து எதழ்கள் பெட்ரல்ஸ் வந்து வாய்க்கு தட்டுப்படுச்சு. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு ட்ரிப் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ அடுத்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தாங்க இந்த கோயில் பண்டிகை. இந்த வெயிலுக்கு நல்ல வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீட்டுக்கும் போய் அங்கே இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இப்போ வந்து பூ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து நாட்டு மருந்து கடைகள் நிறையா இருக்கும். வஉசி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க சேலத்தில். அங்கே வந்து கிடைக்காத நாட்டு மருந்து பொருட்களே இல்லைங்க. அவ்வளோ பொருட்கள் கிடைக்கும். எல்லா பொருட்களுமே அங்கே கிடைக்கும். அங்கே தான் போய் தலைக்கு சீவக்காய் அரைக்கலான் இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கினேன். அங்கே நம்ம வீட்டில் இல்லாத பொருட்கள்லாம் அங்கே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். வர வழி ஃபுல்லாக மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு. அங்கே தான் அந்த சந்திலே தான் எங்கள் அத்தை வீடுங்க. இந்த சந்துக்குள்ளே போனாக்கா எங்கள் அத்தை வீடு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தோம். நான் எனக்கு இதில் போய் அப்படி திரும்பினா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
எப்போவுமே வந்து வெள்ளை பூண்டுலாம் வந்து சேலத்திலே தான் வாங்கிக்குவேன். அதை லீ பஜாரில் முன்னாடி இந்த மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இங்கே தான் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா 1 கிலோ வந்து ₹160 ₹100 ஒவ்வொரு ரேட்லேயும் விற்கும். நான் ரசத்துக்கு தனியாக வாங்கிக்குவேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னா அது தனியாக வாங்கிக்குவேன். ரசத்துக்கு பாருங்கள் ₹100 ரேட்டில் இருக்கிற சின்ன சின்ன பூண்டுங்க வாங்கிக்கிட்டேன். அதே வந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ₹120 ரேட்டில் இருக்கிற அந்த பூண்டு வாங்கிக்கிட்டேன். இதில் 1 கிலோ இதில் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இந்த பூண்டுலாம் இப்போ வந்து என்ன ரேட்டில் விற்கிது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஈரப்பூண்டாக இருக்குதுங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் மேச்சேரில். அது நல்லாவே ஈரப்பூண்டாக இருந்துச்சு. ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு அதுவே ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதனால தான் கேட்குறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது. இப்போ நல்லா இருக்குது பூண்டு. இப்போ இதுக்கு ரசத்துக்கு இந்த அப்படி அதில் 1 கிலோ வாங்கிக்கோ, நான் காசு தரேன். கடைசியாக ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் இருக்கிற பழமுதிர் சோலைக்கு தாங்க வந்தோம். ஏன்னாக்கா பீட்ரூட்டும் நமக்கு உருளைக்கிழங்கு தீந்துருச்சு. அது ரெண்டுமே நான் எப்போவுமே பழமுதிர் சோலையில் தான் வாங்குவேன். அதனால் அது வாங்கிறதுக்காகவே பழமுதிர் சோலைக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப்பு வந்து நம்ம ப்ளம்ஸு பழம் வந்து ஒரு 3 பழத்தை வாங்கினேன். ஏன்னாக்கா பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டு முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்காகவே இந்த ப்ளம்ஸு பழத்தை வாங்கிட்டேன். அடுத்ததாக எப்பவும் போல் பீட்ரூட்டும் வாங்கியாச்சு. இங்கே வாங்குகிற பீட்ரூட் மட்டும்தாங்க நல்ல இனிப்பாக இருக்குது. மற்றபடி எங்கள் ஊரில் வாங்கினாலாம் இனிப்பாக இருக்கிறதே இல்லை. அதனால தான் இங்கே வாங்கிக்கிறது. உருளைக்கிழங்குமே இங்கே வாங்கினோமாக்கா முளைப்பு வராமல் இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற உருளைக்கிழங்குலாம் வாங்கினோமா நல்லா முளைப்பு வந்துடும். அது ஒசூர் கிழங்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரரு. காருக்கு பேக் சைடில் படுத்துட்டு இருந்தவன் கார் கொஞ்ச நேரம் நிற்கவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க இவனும் விகாஸ் தம்பியும். அதுக்கப்புறம் அவன் பொறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இங்கே மலைப்பூண்டு வந்து ₹195 போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து நான் சப்பாத்திக்கு இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பேபி பொட்டேட்டோவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். போன ட்ரிப்பு பாயாசம் வச்சு கொடுத்தப்போ என்னன்னு கேட்டால் இந்த கேரளா சைடு வைப்பாங்கள்ல அடை பிரதான மாட்டோம் அது வச்சு கொடுமான்னு சொல்லி கேட்டான். உள்ள பாயாசத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருந்தில்லம்மா அந்த பாயாசம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால தான் சரியா அந்த அடை பிரதானம் இங்கேயே வச்சு விற்பாங்க பாக்கெட்டில். அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஒரு நேரம் சேமியா பாயாசமே வைக்கிறோமே ஒரு நேரம் இந்த மாதிரி பாயாசம் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கி வச்ச பொருட்களோட என் பையன் வாங்கின பொருட்கள் தாங்க அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்குடானாக்க இதெல்லாம் மேய்ச்சலில் கிடைக்காது அதனால தான் இங்கே வாங்கினேன் அப்படிங்கிறான். இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனாலே இப்படி தான் நாட்டுக்குதுங்க. ஒரு வழியாக சேலத்தில் எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேச்சேரி கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தாங்க மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு எழுதி எல்லா வேலைகளையும் போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். நம்ம தோட்டத்தில் இப்போ மஞ்சள் வெட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அப்போ தான் பார்த்தோம் நாங்கள் மஞ்சக்காட்டுக்குள்ளார இந்த மாதிரி தக்காளி செடிங்க நிறையா இருக்குதுங்க. இது நான் விதையெல்லாம் எதுவுமே போடலை, ஆனால் தானாக முளைச்ச செடிங்க தான். இது நம்ம ஏற்கனவே போட்ட செடி தான், ஆனால் அதுலேருந்து விதை விழுந்து முளைச்சிட்டு வந்திருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க செடிங்க. அதை பார்த்துட்டு நானும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் தக்காளிங்களை அப்படின்ட்டு போய் நானும் கூடை எடுத்துகிட்டு போய் பறிக்கிறதுக்கு போனேன். அம்மாடியோ ஏண்டா உங்கள் ஸ்கூலில் லாங் ஜம்ப் குதிச்சிருக்க மாட்டா? தண்ணி பாயிற அந்த வாய்க்காலத்தில் இருந்த அவனால குதிக்க முடியலையேடா. அது நம்ம சேலம் முள்ளு கத்திரிக்கா செடியை இஷ்டத்துக்கு எடுத்து தூக்கி போட்டு போயிட்டாங்களேடா. இல்லை இந்த மஞ்சள் வெட்டுறாங்க இல்லைங்களா, அதனால் இஷ்டத்துக்கும் பறித்து போட்டாங்க. நான் தான் பிடிங்கி போடாதீங்க வைங்க, நான் தக்காளி பழத்தை பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் விட்டுட்டு போய்க்கிறாங்க. இல்லாட்டினா எல்லாத்தையும் தூக்கி எஞ்சிட்டு போயிருப்பாங்க. காய் நிறைய காய்ச்சிருக்குதுங்க. அப்படி ஒன்று சொன்னாப்புல பாருங்க ஒரு மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. கோழி குண்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பறித்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஊறுகாய் போட்டுடலாம். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கிட்டு வந்து நான் விதை போட்டது தான். இப்போ அதுவாக உளுந்து முளைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
அழகாக இருக்குது, இப்படி சீரியல் பல்ப் மாதிரி சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி காட்டில் கீரை விதை விழுந்து அது பாட்டுக்கு முளைக்குதோ அது மாதிரி இந்த தக்காளி விதை விழுந்து அது பாட்டுக்கு முளைச்சிட்டு இருக்குது. நாங்கள் போடுறதே இல்லை இந்த விதையை. மூஞ்சிட்டுலாம் என்னால் பொறுக்க முடியாது, உட்காந்து தான் பொறுக்க முடியும். பறிச்சுட்டு வந்த நம்ம தக்காளியை வந்து நம்ம இப்போ தக்காளி ஊறுகாயாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து தக்காளி பழம் இந்த நல்லா சின்ன சின்ன மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த பழத்தை சுத்தமாக கழுவிட்டேங்க. அது கூட இவ்வளவு புளியை எடுத்து அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தக்காளி போடுறோமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம புளி சேர்த்திக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். பழம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, கோழிக்குண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அரைச்சிட்டு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் இது தக்காளி பழம்லாம் ரேட்டு கம்மியாக வைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோமாக்க நம்ம வந்து அப்பப்போ தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து தக்கனப்படி நம்ம வந்து கொஞ்சம் கடுகும் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன், போதும் இதுவே. இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூட ஒரு 2-3 மட்டும் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம், நிறைய போட வேண்டாம். அவ்வளோதாங்க. அதை கொண்டு போய் அரைச்சிட்டு வரத்துக்கு போயிட்டாங்க, அம்மியில் நுணுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிளகாய்த்தூள் போடுங்க. ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள் போடுறது. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது அப்படியே. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி இதில் ஊற்றிடலாம். ஓகே, நல்லா புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கும். அவ்வளோதான், இப்போ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வேக விட்டுற வேண்டியதுதான். வேக விட்டோமாக்கா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இதில் புளிப்பு இருக்குதுங்க, தக்காளி பழம் நல்லா புளிக்கும். புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் உப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்குது இதில். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுட்டோமா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். தக்காளி தொக்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு புளியங்காய் பறிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 4 மரம் வச்சுருக்கேன் புளிய மரம். 2 மரத்தில் எனக்கு காப்பு பிடிக்கலிங்க. ஒரு 2 மரம் தான் இப்போ காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மேலே ஒரு மரம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த சைடில் ஒரு மரம் வச்சுருக்கேன். அது 2ல் தான் காய்ச்சிட்ருக்கு. அதுதான் பறிக்கிறதுக்கு மேல் காட்டுக்கு போயிருந்தேன். சூப்பராக இருக்குல்ல? நம்ம பின்னாடி பிற்காலத்தில் வந்து புளியங்காய்க்கு காசு போட்டு வாங்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் புளிய மரம் வச்சேன். ஏன்னா நாளைக்கு புளி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆட்ட உழுது போகிறேன் காய். புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சும்மா சாப்பிட. அது பொறிக்கு மேலே போடிச்சத்த குழம்புக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இங்கிருந்து போய் அயோத்தியா பட்டணத்தில் போய் இந்த மரம் வாங்கிட்டு வந்தேன். 2 மரம் நல்லா இனிப்பு புளிப்பாக இருக்கு, புளியங்காயாக இருக்கணும்னு ஏபிசி பொட்டானிக்கல் கார்டனில் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, வைக்கிறது 1-2 மரம் வைக்கிறோம், நல்லதாக வைக்கலான்னு. உழுக்குல என்னமோ ஒரு கூடை காய் வர மாதிரி உழுக்குனாரு, பார்த்தா ஒரு சட்டி தான் வந்துருக்குது. சரி, டெய்லிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உலுக்கி கொண்டு வந்துடுறாரு. டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். ஆனால் இந்த வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு புளி போதும், இதுவே தேவையில்லை. இதுக்கு மேலே புளி வாங்க வேண்டியதில்லை.
போதுங்க 3 பிள்ளைங்களுக்கு இந்த 2 மரத்து புளியே போதும். என்ன பண்ணுதுங்க, வருஷம் கண்டா புளி வெளியில் வாங்காமல் வீட்டில் நம்ம வீட்டு புளி கிடச்சிச்சின்னா போதாதா? நல்லாவே சதப்பாக இருக்குது புளி. நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மரங்களை வச்சு வளர்த்தனமாவே போதுங்க. எதுவும் வெளியில் போய் கடைக்கணியில் வாங்காமல் நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறித்து நம்ம பயன்படுத்தினமாவே போதும். எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டார். ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நல்லாவே சுண்டிருச்சிங்க. நான் பாட்டுக்கும் போய் புளியங்காய் பறிக்க போயிட்டேன். நான் பார்க்கவே வரல, நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, கடுகு, சீரகம், வெந்தயம், அதை வந்து கொஞ்சமாக தூவிக்கலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நமக்கு வேலையே. நல்லா ட்ரை ஆனாக்கா முடிஞ்சிருச்சுங்க. அந்த தக்காளியில் இருக்கிற நீர் பதமெல்லாம் போகணும். அந்த நீர்லாம் வற்றிருச்சுனாக்கா, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுனாக்கா நம்ம இறக்கி வச்சிடலாம். போய் வானில் விட்டு ஒட்டாமல் வருது பாருங்கள். இதை நம்ம 1 மாதத்துக்கு வச்சு நம்ம சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம எடுத்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ஊறுகாயாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.